கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. உங்களுக்கு முத்தானனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? நான் அவங்க 48ல் பிறந்தாங்க, நான் 49ல் பிறந்தேன். 49. என்னதான் பண்ணி ஆகணும்னு ஒரே பிடிவாக தான் வீட்டில் பண்ணாங்க. யார் வீட்லையா முத்தானனா? திருமணம் அண்ணா தலைமையிலன்னு சொன்னீங்க. அண்ணா தலைமையில தான். யார் யார் வந்திருந்தா? எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. அப்படியா? ஒரு தலைவர் விடாம எல்லா தலைவரும் நடந்துச்சு. ஆபர்ட்ஸ்பரியில நடந்தது. ஆமா, எனக்கும் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே சாப்பாடு கிடைக்கலன்னா பாத்துங்க எவ்வளவு கூட்டம். என்னையா? ஆமா, அது நல்லா இருக்கு. சிவாஜி முத நாள் வீட்டுக்கே வந்துட்டாரா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னோட இருந்து போட்டோலாம் எடுத்துட்டு, அவர் மனைவியோடு வந்து என்னோட இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வந்தாரு. ஒரு பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்திருக்காரு. அந்த காலத்துல கார் இல்லாத காலம், வராத காலத்துல கோச் வண்டியில தான் போவாங்க. ஓ சரி, கார் வரதுனால குதிரை கோச் வண்டியில தான் போவாங்க. அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்க. நாடகத்தில் நடிச்சிருக்காரா முத்தண்ணே? அதான் மக்கள் தீர்ப்பு நாடகம். அப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி நடிக்க வேண்டாம், உன்னுடைய பாணியிலேயே நடின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு அந்த ஏதோ பழகி அப்படியே வந்துருச்சு. அவங்கள எம்ஜிஆர் மாதிரி அவங்க காப்பி அடிச்சு நடிக்கல, ஆனா அவங்களுக்கு வந்து அது அப்படியே. உங்களுக்கு முத்தானனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? நான் அவங்க 48ல் பிறந்தாங்க, நான் 49ல் பிறந்தேன். 49. என்னதான் பண்ணி ஆகணும்னு ஒரே பிடிவாக தான் வீட்டில் பண்ணாங்க. யார் வீட்லையா முத்தண்ணனா? இல்லை, மாமா பண்ணது. ஓஹோ, மாமா. ஆமா. இசை சித்தர்னு யார் இப்போ பட்டம் கொடுத்தா? அண்ணா கொடுத்தாரு. அண்ணா தான் தங்கரத்னம் படத்துல இந்த சந்தன பொதிகையில் எஸ்.எஸ். ராஜேந்திரனுக்காக பாடிருக்காங்க. அப்போ அண்ணா வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாட்டை பாட சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ பாடியிருக்காங்க. திருவாரூர் ராஜரத்னம்ல க்ளோஸா? ரொம்ப க்ளோஸ். திருவாரூர் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா குளிக்கரை பிச்சப்பா, ஏகேசி நடராஜன், மதுரை சோமு, அப்புறம் வந்து இசையமைப்பாளர்னு பார்த்தா விசா ராமூர்த்தி, அப்புறம் வாலி, அப்புறம் வந்து கலைஞர்களை எல்லாரும் ஹையில் இருந்த அத்தனை கலைஞர்களும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. இது என்எஸ்கே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கே.ஏ. தங்கவேலு, வி.கே. ராமசாமி, அந்த காலத்து நடிகர்கள் ஒன்றுனா சொல்லிகிட்டே போகலாம். அவங்களாம் வந்து அப்போவோட பாட்டுக்கு ரொம்ப அது பயங்கினவங்க. மூப்பனார் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவார். வந்து அவர் எதுக்கு வர்றாருன்னா பாட்டு பாடி கேட்டுட்டு போகிறதுக்கு வருவார். வந்தவொடனே பாட்டை பாட சொல்லுவார். ஆமாம், அதை கேட்டுட்டு போவார். திருமணம் அண்ணா தலைமையிலன்னு சொன்னீங்க. அண்ணா தலைமையில தான். யார் யார் வந்திருந்தா? எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. அப்படியா? ஒரு தலைவர் விடாம எல்லா நடந்துச்சு. ஆபர்ட்ஸ்பரியில நடந்தது. ஆமா, எனக்கும் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே சாப்பாடு கிடைக்கலன்னா பாத்துங்க எவ்வளவு கூட்டம். ஆமா, அது கல்யாணமும் இப்ப எப்படி மாமாக்கும் அப்பாக்கும் நடந்தோ அதே மாதிரி செல்விக்கும் எனக்கும் ஒன்னாதான் திருமணம் நடந்தது. அப்படியா? அப்ப ஒரு 4-5 பேரை சொல்லுங்களேன். பெரியார், அப்பா ராஜாஜி, அம்மா எம்ஜிஆர், அப்புறம் அண்ணா, அப்புறம் வந்து அப்போ இருந்த கவர்னர், அப்புறம் நடிகர்னு பார்த்தா எல்லா நடிகரும் அதோட சேர்த்து ஜெயலலிதா கூட வந்தாங்க. சிவாஜி கூட வந்திருப்பாரு. சிவாஜி முத நாள் வீட்டுக்கே வந்துட்டாரா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அவர் மனைவியோடு வந்து என்னோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. அப்புறம் கே.ஆர். விஜயா, எவ்வளோ நடிகர்கள் இருந்தாங்களோ. அப்போது ஜெயலலிதா அப்போ தான் வெந்நீராடையில் நடிச்சிட்டு இருந்த நேரம், அப்போ தான் அந்த படமே நடித்தாங்க. அவங்களும் வந்தாங்க. அதே மாதிரி எல்லாம் ஒரு நடிகர் விடாமல், ஒரு தலைவர்கள் இல்லாமல் எல்லாரும் வந்தாங்க. எல்லா நடிகர்களும் உங்களுக்கே சாப்பாடு இல்லை. ரொம்ப நல்லா. நம்ம ஒரு பேர் தான் அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி அப்போவே அந்த காலத்துல 8 கார் வச்சிருந்தாங்க. அது இந்த வாங்கியிருக்காங்களே இன்னும் வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு கார் அடுத்த நாள் வந்திருக்குனாங்களோ அடுத்த கார் வாங்கிடுவாங்க. அதை பற்றிலாம் நினைக்க மாட்டாங்க. அதனால பணத்தை பற்றி யாரையும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்திருக்கீங்க, இது காரில் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த காலத்தில் உடுமலை நாராயண கவி, நிறைய பாட்டு எழுதுறவங்களாம் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. வந்து அந்த மாதிரி இருந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். அப்புறம் யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்திலே 2 சமையல்காரன் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 75 பேர் அப்படி சாப்பிடுவாங்க. அணையாத அடுப்பு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்படிதான்
பரவாயில்லையா? ஆமா. பசு வந்து 8 பசு நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். 8 பசு இருக்கும், 5 பசு கறந்ததுன்னா ஒரு 3 பசு செனையா இருக்கும். ஓ அண்ணையா, நல்லா இருக்கு. அது மயில், குதிரை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க. குதிரை, மயில், ஆமா, பாகவதர் மாதிரி டாக் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப வளர்ப்பாங்க. ஒரு பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்துருக்காரு. அந்த காலத்துல கார் இல்லாத வராத காலத்துல கோச் வண்டியில தான் போவாங்க. ஓ சரி, கார் வரதுனால குதிரை வச்சு கோச் வண்டியில தான் போவாங்க. அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்க. அது வந்து தியாகராஜ பாகவதற்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்குற காலத்துல வந்து அப்பா வந்து அப்படிதான் இருந்தாங்க. நாடகத்தில் நடிச்சிருக்காரா முத்தண்ணு? அதான் மக்கள் தீர்ப்பு நாடகம். ஓ மக்கள் தீர்ப்பா? அந்த நாடகத்துக்கு தான் எம்ஜிஆர் வந்தார். ஓ எத்தனை தடவை போட்டாரு? 65வது நாடகத்துக்கு கூப்பிட்டாங்க. எம்ஜிஆர் தலைமையில போடலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்பதான் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியாது. அவர் வந்து நான் அவரை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 101 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்பயே 101 ரூபா கொடுத்துட்டாரு. ஆனால் எதனால மாமா வந்து நான் எடுக்கிறேன் படத்தைன்னு சொல்லி எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியும். இவங்க எடுக்கிறதாங்க. அதுதான் அந்த படம் இது பிள்ளையோ பிள்ளை. பிள்ளை. அதுக்கப்புறம் புகார் இப்படி ஒரு படமா. ஆமா ஆமா. அப்பதான் எம்ஜிஆர் அதுல வாட்ச் பிரசன்ட் பண்ணாரோ. அது இந்த படத்தை வந்து ப்ரீவியூ ஷோ போட்டாங்க. சரி சரி. போட்டப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி நடிக்க வேண்டாம், உன்னுடைய பாணியிலேயே நடின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு அந்த ஏதோ பழகி அப்படியே வந்துருச்சு. அவங்கள எம்ஜிஆர் மாதிரி அவங்க காப்பி அடிச்சு நடிக்கல. ஆனா அவங்களுக்கு வந்து அது அப்படியே விழுந்துருச்சு. தமிழ் கச்சேரி வந்து தெலுங்கு பாட்டு இல்லாம பண்ணிருக்காங்க. தெலுங்குல அப்பா வந்து தமிழ்ல பாடாம கொஞ்சம் தெலுங்குல பாடிருந்தாங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க. எல்லாரும் சொன்னாங்க தமிழ்ல கொஞ்சம் இது மாத்தி மொழி மாத்தி இல்லை தமிழில் பாடி நான் பெரிய ஆளாக போகணும், நான் தமிழுக்காக தான் நான் பாடுவேன், தமிழ் பாட்டை தவிர எதுவும் பாட மாட்டேன்னு வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு பாட்டை பாடிட்டு ஜெயிலையும் இருந்துட்டு வந்தாங்க. ஏதோ கன்னட நடிகர் ராஜ்குமாரே ஒரு சிங்கர் தான். ஆனால் அவர் எதனால அப்பாவை வந்து பாடணும்னு கேட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து அப்பா தான் பாடணும் ரொம்ப பிடிவாதம் பண்ணார். அப்பா வந்து நான் தமிழில் தான் பாடுவேன், கன்னடத்தில் பாட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த கன்னட மொழியை தமிழ் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அதுதான் வந்து ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பாட்டு. அந்த படமும் அவார்டு வாங்குச்சு, அவருக்கும் சூப்பர் ஸ்டார் கிடைச்சி. அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. அதில் எல்லா பாட்டுமே அப்பா தான். இசை வந்து இன்னொருத்தர் பேரை போட்டு இவருடைய பாட்டுக்கு மட்டும் தனியா போடுவாங்க. ஆமா, அப்பா வந்து அப்பாவோட பாட்டுக்கு அப்பா தான் மியூசிக் போட்டுப்பாங்க. டியூன் சொல்லுவாங்க இல்லையா, அது இசை வந்து அப்பா தான் போட்டுப்பாங்க. இப்போ நீங்க போட போறீங்க மியூசிக் இந்த படத்துக்குன்னா, இப்போ என்னோட பாட்டுக்கு நான் போட்டுக்கிறேன்னு அப்பா மியூசிக் போட்டுருவாங்க, உங்க பேரை போட்டு வந்துருவாங்க. அது வந்து அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை அப்பாவுக்கு ரொம்ப உண்டு. அவங்க பேரை போட்டுக்கிட்டாங்களே நம்ம பேர் வரலையே அந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லா வந்திருக்கலாம். அவங்க அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாடுவாங்க அவ்வளோதான், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த சம்பூர்ண ராமாயணத்துல பிரமாதமா இருக்கும். அத்தனை பாட்டும் அப்பா தான். ஆமா ஆமா. அதை பார்த்துட்டு தான் இசை சித்தர்ன்ட்டாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே அண்ணா வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு இசை சித்தர். ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அப்பா வந்து ரெக்கார்டிங் போற மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு அப்பா போயிருக்காங்க. சரி. அப்போ ஜானகி அம்மா வந்து அங்க வந்திருக்காங்க. யாரு? பாடகி ஜானகி. ஆமா. சரி. அப்போ வந்து இசையமைப்பாளர் வந்து மொழி தெரியல அவங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜானகி அம்மா வந்து அவங்க அப்பாவோட அவங்களுடைய அப்பாவோட வெளியே வந்திருக்காங்க. அப்பா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து எதுக்கு வெளியே போறீங்கன்னு அப்பா சாதாரணமாக எல்லாரையும் கேட்குற மாதிரி கேட்டாங்க. இல்லை எங்களுக்கு மாதிரி வர சொன்னாங்க. இல்லை இப்போ இல்லை வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால் போகிறோன்னு இங்கே வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பேர் இல்லையே, அதனால கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனோன்னு ஏன் இந்த பொண்ணை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி இசையமைப்பாட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னால் இல்லை உங்களுக்கு மொழி தெரியலன்னு. வேண்டாம், அன்பால தேடி என் பாட்டுக்கு ஹம்மிங் கொடுக்கறது நான் கொடுக்கணும், இல்லை அந்த ஹம்மிங்கை வந்து அவங்க கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த ஹம்மிங். அதுலேருந்து அவங்க அப்புறம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க பெரிய நல்லா நாங்க சொல்ல முடியாது. அப்படி இருப்போம். அந்த ஹம்மிங் மூலியமா அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. அப்புறம் அந்த ஏஎல் ராகவனுக்கு வந்து அப்பா வந்து சொல்லி அவரை பாட வச்சாங்க. அது மாதிரி நிறைய இப்போ டிஎம்எஸ் வந்து இளைஞன் ரொம்ப நல்லா பாடுறாரு, இந்த இளைஞனை ஏன் பாட மாட்டேன் அது மாதிரி சொல்லி டிஎம்எஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவன் நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தெரியாம நிறைய இருக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமி
எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து இந்த கேரம் விளையாடுவாங்களாம். அப்பா எம்எஸ் சுப்புலட்சுமி, அப்பா வந்து கேரம்ல சாம்பியன். சரி, அடே அப்பா. ஆமாம், கேரம்ல சாம்பியன். அவங்க விளையாட்டுன்னு பார்த்தா கேரம், டென்னிஸ் எல்லாம் அப்பா சாம்பியனு. அப்போ என்எஸ்கே சொன்னாராம், பாட்டுன்னு இல்லை ஒரு கேரமில் சாம்பியன் அப்படின்னோடனே எல்லாம் உட்காந்து விளையாண்டாங்களாம். விளையாடும் போது அப்பா வந்து இப்போ அப்பா ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த ஆளுக்கு வந்து அந்த வாய்ப்பு போகாதான். எல்லாமே இவங்க போட்டு முடிச்சுட்டு ஒன்று என்ன பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. ஆமாம், அப்போ தான் சொன்னாரா இது மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி கிட்ட என்எஸ்கே சொன்னாங்க, இது மாதிரி பெரிய நடிகர், பெரிய இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னப்போ தான் அப்படியான அப்பா 2 பேருக்கு அறிமுகமானது அப்போ தான். ஆனால் எம்எஸ் அம்மா வந்து அதுக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டாங்க. ஆனால் 2 பேரும் அறிமுகப்படுத்திக்கிட்டது அந்த நேரம் தான். அந்த நேரம் உலக சக்கரவர்த்திகள்னு ஒரு 6 பேர் இருந்தது இல்லையா, அதில் அப்பா ஒருத்தர். ஓ அப்படியா? இது இசை சக்கரவர்த்திகள். ஆமாம், இசையில் அதில் எம்எஸ், திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, என்எஸ் கிருஷ்ண அப்பா, அப்புறம் வந்து இன்னொருத்தர் தியாகராஜ பாகவதர். 6 பேர் மொத்தம் இசை உலக சக்கரவர்த்திகள் 6 பேர். அதில் இவங்க இல்லாமல் இன்னும் ஒருத்தர் இருக்காரு அதில். அதனால அந்த எம்ஜிஆர் மாதிரியே அப்பாவுக்கு அந்த கொடுக்குற குணம் உண்டு, என்எஸ்கேக்கும் கொடுக்குற அந்த தயாள குணம் நிறைய இருக்கும். வந்தவங்களை சாப்பிட வைக்கத்தான். சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஆமாம், வந்தவொன்னே முதல்ல போய் சாப்பிட்டுவாங்கன்னு சாப்பிட்டுவாங்க. எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்கார வீடுகள்ல எல்லாம் இருந்த குணங்கள் அப்படியே மிச்ச சொச்சங்கள். ஆமாம், அவரும் அப்படிதான் சொல்லுவார், வந்தவங்களை சாப்பிட்டு வைக்காம அனுப்ப மாட்டாரு. என்எஸ்கே வீட்லயும் அப்படிதானே இருக்கும். அதுக்கப்புறம் கச்சேரி பண்ணும்போது அவங்க முதல்ல கடவுள் வாழ்த்து பாடிட்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக பாடிட்டு தான் கச்சேரியை ஆரம்பிப்பாங்க. முடிக்கும் போது வாழ்க தமிழ் வாழ்க தலை அந்த அதை பாடாம அப்பா வந்து கச்சேரி இது பண்ண மாட்டாங்க. நான் கச்சேரிக்கு போயிருக்கிறதுல நான் பார்த்துருக்கேன். அதை பாடின பிறகுதான் கச்சேரியே இது பண்ணுவாங்க அப்பா. அதனால தமிழ் மேல அவங்களுக்கு ரொம்ப ஏபிஎன்லாம் ரொம்ப. ஆமா, ஏபி நாகராஜன், ஏகேசி நடராஜன், ஷேக் சின்ன மௌலானா, அது கிளார்னெட் இருக்கு இல்லையா அவரு, அதுக்கப்புறம் திருவாதுரை ராஜரத்னம் இல்லை, தியாகராஜ பாகவதர், எம்எஸ் சுப்புலட்சுமி, இப்படி அந்த காலத்துல மியூசிக்ல யார் இதாக இருந்தாங்களோ அத்தனை பேரும் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு கல்யாணம்னா அப்பாவை தான் பாடணுன்றுவாங்க. இப்போ தங்கவேலு வந்து 10 நாள் கோலு வச்சாலும் 10 நாளும் அப்பாவை கச்சேரி பண்ணுவோம். ரொம்ப தொல்லை பண்ணுவார் அப்பாவை. தங்கவேலு வீட்டில் நான் வந்து நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், அப்பாவோட தங்கவேலு வீட்டுக்கு கோலுக்கு போயிடுவோம். போனால் அவர் பொண்ணும் நானும் வந்து சுமார் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். இப்போ ஒரு சாவித்திரியோட பொண்ணு சாமுண்டி, நானு இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன தெரியுதோ தெரியாது. சாவித்திரியமும் பழக்கமா? சாவித்திரி அம்மா அந்த பொண்ணு தான் நான் பார்த்துருக்கேன். சாவித்திரி அம்மா வராங்களான்னு தெரியாது. நாங்களாம் விளையாடுவோம், அவ்வளோதான். நடிகர்கள் எம்ஆர் ராதா ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் அப்பா தான் ரத்த கண்ணீர் படத்தை இது பண்ணி ஃபுல் மியூசிக்கும் அப்பா தான் பண்ணணுன்னாரு. அத்தனை பாட்டும் அப்பா தான் பாடினாங்க. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சிமா. நான் இவ்வளவு எதிர்பார்த்து வரவே இல்லை. என்ன அழகா பேசுறீங்க. ரொம்ப சிறப்பு. 2வது சிஎஸ் அண்ணனை ஜெயராமன் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்த்தது. அப்படி பார்க்காத அவர்களை உங்க மூலம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப இந்தியா கில்ஸ் நேயர்களுக்கு இன்றைக்கு நம்ம பேட்டி எடுத்த அண்ணன் மூகா முத்து அவர்களுடைய சம்சாரம் மனைவி அவர்கள் கொடுத்த பேட்டி மிக மிக சிறப்பாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இசை சித்தருடைய மகளை பேட்டி எடுத்ததில் நான் பெற்ற பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. The Chennai Silks and AHA OHO Adi Sale 50% வரை தள்ளுபடி.